இந்த வீடியோலையும் நாம் ஒலி வேறுபாடு அறிந்து பொருளறிதல் பார்க்கலாம். போன வீடியோவில் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற மொத்தம் 6th to 12th இருக்கிற ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒலி வேறுபாடு அறிதல் பார்த்தோம். இந்த வீடியோ பார்ட் 2 தான். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரிவிஷனுக்கு. வாங்க பார்க்கலாம். ஒலி வேறுபாடு அறிந்து சரியாக பொருளை அறிதல். இது அவுட் சோர்ஸ்லேருந்து தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். தமிழில் ஒன்றை போன்றே மற்றொன்று ஒலிப்பது 8 எழுத்துக்கள் இருக்குது. இந்த ஒலி வேறுபாடு அறியறதுல மொத்தம் 8 எழுத்துக்கள் ஒன்றை போலவே மற்றொன்று இருக்கிற எழுத்துக்கள். அது நாம் போன வீடியோலேயே ஸ்கூல் புக்ஸ்லேயும் பார்த்துருக்கோம். இது ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வல்லினம் ரா, மெல்லினமில் நா இது 3 எழுத்துக்கள். இடையினத்தில் 4 எழுத்துக்கள் தான் ஒரே மாதிரி ஒலிக்கிற எழுத்துக்களாக இருக்குது. இடையினத்தில் 4 எழுத்துக்கள், மெல்லினத்தில் 3, வல்லினமில் 1 எழுத்து. மொத்த டோட்டலாக 8 எழுத்துக்கள் ஒரே மாதிரி ஒலிக்கும். இடையினத்தில் ரா, லா, லா, ரா இந்த 4 எழுத்துக்கள். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நா பொருள் வேறுபாடு. 1 அனல். அனல் அப்படின்னா இந்த 3 சுழினா தாடி, கழுத்து. நான் ஒரே அனல்னு சொல்லும்போது நீங்கள் கரெக்டாக அதை பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். அனல் தாடி, கழுத்து. அனல் நெருப்பு. அணி அழகு. 4 அணி. இந்த அணி நெற்பொறி. 5 அணு நுண்மை. அணு தாடை, அற்பம். அணுக்கம் அண்டை, அண்மை. அணுக்கம் அப்படிங்கிறது அண்டை, அண்மை. 8 அணுக்கம் வருத்தம், அச்சம். 9 அணை படுக்கை, அணைத்து கொள்ளுதல். அணை அன்னை, மீன். அணைய அப்படின்னா சேர, அடைய. அணையன்னா அத்தகைய. இதெல்லாம் ஒரே மாதிரி தான் வரும், ஆனால் பொருள் எல்லாமே மாறுபடுது. அணைய அத்தகைய. அண்மை அருகில். அண்மை தீமை அல்ல. 15 அங்கன் அப்படிங்கிறது அவ்விடம். 16 அங்கன் மகன். 17 அன்னம் மேல்வாய். அன்னம் அப்படிங்கிறது மேல்வாய்னு பொருள்படுது. இந்த 18 இருக்கிற அன்னம் 2 சுழி அன்னம் சோறு, அன்னப்பறவையை குறிக்கிறது. 19 அண்ணன் தமையன். அண்ணன் அத்தகையவன். இந்த அண்ணன் பண்ணுங்க 2 சுழினா அண்ணன் அத்தகையவன் அப்படிங்கிறது பொருள்படுது. 21 அவன் அவ்வாறு. அவன் சேய்மை சுட்டு ஆண்மகனை குறிக்கிறது. ஆணகன் சுரை. ஆணகம் துந்துபி. 24 இருக்க ஆணகன் துந்துபியை குறிக்குது. 24 ஆணகம் துந்துபி. மேலே இருக்க 3 சுழி ஆணகம் சுரை. 25 ஆணம் பற்றுக்கோடு. 26 ஆணம் தெப்பம் கல் குறிக்குது. 27 ஆணி எழுத்தாணி இரும்பாணியை குறிக்குது. இந்த ஆணி தமிழ் மாதங்களுள் ஒன்றை குறிக்கிறது. இந்த ஆணி. ஆணேறு ஆண்மகன். ஆணேறு காளை, எருது. ஆண் ஆடவன். ஆண் பசு. 2 சுழியின் வந்துச்சுன்னா பசுன்னு குறிக்குது. 3 சுழியின் ஆடவனை குறிக்கிறது. ஆணை கட்டளை, ஆட்சி. ஆணை யானை. 35 இணை துணை, இரட்டையை குறிக்குது. இந்த இணை இன்ன வருத்தம். 37 இணைத்து சேர்த்து. இணைத்துங்கிறது இத்தன்மை அது. இவன் இவ்வாறு. 40 இவன் அப்படிங்கிறது ஆடவனை குறிக்கிறது. அண்மை சுட்டு குறிக்கிறதும் இவன் தான். 41 ஈனவள் ஈன்றவள். 42 ஈனவள் இழிந்தவள். உன் உண்வாயாக. இந்த 2 சுழியின் உன் உன்னுடைய. உண்ணல் உண்ணுதல். 46 உண்ணல் நினைத்தல். இந்த 2 சுழினா உண்ணல் நினைத்தலை குறிக்கிறது. உண்ணி உண்பவன், ஒரு வகை பூச்சி. உண்ணி நினைத்து குதிரை. 2 சுழி நீ குதிரையையும் குறிக்குது. உண்ணிங்கிறது நினைத்தையும் குறிக்குது, குதிரையும் குறிக்குது. இது வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. குதிரைக்கு உனி பிடிக்கும், அதை நினைச்சிக்கணும் அப்படின்னு ஒரு சின்னதாக ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 49 ஊன் உணவு. இந்த 2 சுழியின் மாமிஷம். இது ஸ்கூல் புக்ஸ்லேயும் நம்ம பார்த்தோம். 51 என்ன நினைக்க, என்ன போல வினாச்சொல். 53 எண்ணல் எண்ணுதல். எண்ணல் என்று சொல்லுதல்.
என்கு கரடி. என்கு அப்படிங்கிற 3 சொல்லி இன்னு வந்துச்சுன்னா அது கரடியை குறிக்குது. என்கு அப்படிங்கிறது என்று சொல்லுதல். ஏன் வலிமை. ஏன் வலிமை ஒரு வினாச்சொல். ஏனை தொட்டில் ஏனை மற்றது. ஐவனம் 5 வண்ணம். இந்த ஐவனம் வந்து 2 சொல்லி ஐவனம் வந்து மலை நெல்லை குறிக்குது. ஓணம் ஒரு பண்டிகை. 2 சொல்லி வர ஓணம் வந்து எழுத்துச்சாரியை. 65 கனகம் ஒரு படைப்பிரிவு. கனகம் பொன். கணப்பு குளிர்காயும் தீ. 3 சொல்லி வந்துச்சுன்னா அந்த கணப்புக்கு பொருள் குளிர்காயும் தீ. 68 கணப்பு பாரம் அழுத்தம். 69 கனி கனித்தல். கனிங்கிறது பழம், சுரங்கம், சாரம். கணம் கூட்டம், கணம் பாரம். கண்ணன் கிருஷ்ணன். 74 இந்த கண்ணன் வந்து கர்ணனை குறிக்கிறது. 75 கன்னி மாலை கயிறு தாம்புன்னு பொருள்படுது. இந்த கன்னி வந்து குமரிப்பெண் உமை ஒரு ராசியை குறிக்கிறது. 2 சொல்லி. அப்புறம் கணை அம்பு. கணை ஒளி கணைத்தல். கண் வந்து ஒரு உறுப்பு. இந்த 2 சொல்லி இன்னு வந்து கல் செம்பு உறுதியை குறிக்கிறது. 81 கன்று அம்பு. இந்த கன்று வந்து அற்பம் இளமரம் குட்டி கைவளைய குறிக்குது. இந்த 2 சொல்லி கன்று. கண்ணல் கருதல். கண்ணல் கரும்பு கற்கண்டு. அடுத்தது கான் பார். கான் காடு வனம். கானம் பொன் கொல். இந்த 2 சொல்லி கானம் வந்து காடு வனம் தேர் இசையை குறிக்குது. 89 காணல் பார்த்தல். 90 காணல் பாலை. 91 கினி. கினிங்கிறது கைத்தாளம். இந்த கினி வந்து பீடை. 93 கிண்ணம் வட்டில் கிண்ணி. இந்த கிண்ணம் வந்து கிளை துன்பம். 95 குனி வில் ஊமை குனி குனிதல் வளை. 97 குனித்தல் மதித்தல் எண்ணுதல். இந்த 2 சொல்லி குடித்தல் வந்து வளைதலை குறிக்குது. 99 குனிப்பு அளவு ஆராய்ச்சி. 100 குனிப்பு வளைப்பு ஆடல். 100வது வளைப்பு ஆடல். இந்த 101வதுலேருந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேனம் செழிப்பு மிகுதின் பொருள்படுது. 102 இந்த 2 சொல்லி கேனம் வந்து பைத்தியம் பித்துவை குறிக்குது. 103 கேணினா கிணறு. 104 கேணி வந்து பித்து பிடித்தவர். 105 கோன் கோணல் மாறுபாடு. இந்த கோன் வந்து அரசனை குறிக்குது. சாணம் சாணைக்கல் சாணி. இந்த சாணம் வந்து அம்மி பெருங்காயத்தை குறிக்குது பாருங்க. இந்த 2 சொல்லி சாணம் வந்து அம்மியையும் குறிக்குது பெருங்காயத்தையும் குறிக்கிறதா இருக்குது. 109 சுனை கூர்மை கரணை. சுனை வந்து இந்த சுனை நீரூற்று. 111 சுண்ணம் வாசனை பொடி. சுண்ணம் சுண்ணாம்பு பூச்சியம். சேனம் மெத்தை. இந்த சேனம் வந்து பருந்தை குறிக்குது. 115 சேனை அறிவை குறிக்குது. இந்த 3 சொல்லி சேனை வந்து அறிவை குறிக்குது. இந்த சேனை படை. சோனம் பொன் சிவப்பு தீ சோனகிரிங்க 4 பொருள்படுது இந்த சோனம். இந்த சோனம் 2 சொல்லி சோனம் வந்து மேகத்தை குறிக்கிறதா இருக்கிறது இந்த சொல். சோனை ஒரு நதி சேரன் மனைவி. சோனை மலைச்சாரல் மேகம். 121 தன் குளிர்ச்சி. தன் வந்து தன்னுடைய. 123 தனி தனித்தல் தனி தனிமை. 125 தானி தான்றி மரம். தானி இருப்பிடம் பண்டசாலை. 127 தானு சிவன் தூண் நிலைப்பேறு. தானு காற்று. திணை ஒழுக்கம் குளம். 130 திணை வந்து தானியம் ஒரு வகை புன்சை பயிரை குறிக்குது. 131 திண்மை உறுதி. திண்மை தீமை. தின் வலிமை. தின் உன் துணி துணிதல் கந்தை. துணி அச்சம் ஊடல் நீட்டித்தல். தென்னுங்கிறது தெளிவு. தென்னுங்கிறது தெற்கு அழகை குறிக்குது. 139 நண்பகல் நடுப்பகல். நண்பகலுங்கிறது நல்ல பகல். நனி அணி அழகு. நனிங்கிறது மிகுதி. 143 நான் வெட்கம் கயிறு. இந்த நான் வந்து தன்மை பெயர். நாணம் வெட்கம். நாணம் புணுகு கவரிமான். பனிங்கிறது வேலை கட்டளையிடு. இந்த பனி வந்து துன்பம் குளிர் சொல் நோயை குறிக்கிறது. 2 சொல்லி நீ வந்து
துன்பம், குளிர், சொல் நோயை குறிக்குது. 149 பனை, முரசு, உயரம், பரந்த. 150 பனை ஒரு வகை மரத்தை குறிக்கிறது. 151 பண் இசை. 150 பனை ஒரு வகை மரம். 151 பண் இசை. 152 பண். இந்த பண் அறிவால் பல குறிக்குது. 153 பண்ணை தோட்டம். 154 பண்ணை கீரை செடியே. கீரை ஒரு வகையான கீரை செடி பண்ணைக்கீரை. 155 பண்ணுதல் செய்தல். வீவர்ஸ், இந்த வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.